ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி சிக்கன் அண்டு எக்கு யூஸ் பண்ணி ஆத்தென்டிக்கான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சேர்த்துக்கு 1/2 kg சிக்கன் லெக் போன்ல சேர்த்து அதை கூட ஒரு எக்கு சேர்த்து 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட், 1.5 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி, 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆயிலில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க. சைடில் ஒரு பவுலில் நல்லா 10 முட்டை தாராளமாக எடுத்து உடச்சி அதை நல்லா பீட் பண்ணிங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணால் தான் சாஃப்டாக வரும் குக் பண்ணும்போது. ஸோ ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சமாக ஹீட் ஆன உடனே அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுருங்க. 2 நிமிஷம் முட்டை குக் ஆனாலே போதும். ஓவர் குக் ஆச்சுன்னா முட்டை ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ சாஃப்டாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லோ ஹீட்டில் நல்லா குக் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸை தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான உடனே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெஜிடபிள் நான் ஆப்ஷனுக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி இந்த டைமில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்து கூட நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன், ஃப்ரை பண்ண எக்கு சேர்த்துருங்க. டொமேட்டோ கச்சப் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இந்த ரைஸ்க்கு சால்ட், பெப்பர் சேர்த்து நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஃபைனலாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி வர்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களுக்கு கெட்டிக்காரன். டாடா, பாய்.